ஹாய்! இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நைட் நான் அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். பிகாஸ் ரேவந்த் நைட் ஷிஃப்ட்னால. ஸோ காலையில் ரேவந்த் அப்படியே பிக் பண்ணிவிட்டு நான் வரும்போது கொஞ்சம் ஃபிஷ் மார்க்கெட்டில் மீன் மட்டும் வாங்கினேன். இது என்ன மீன் தெரிஞ்ச யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து குட்டி சைஸ் வஞ்சிரம்னு சொன்னாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சைஸில் வஞ்சிரம் மீன் இருக்காது, உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரியல, அந்த மீன் விற்கிறவங்க இது வஞ்சிரம் மீன் தான் சொன்னாங்க. சரி, நானும் நம்பி வாங்கிட்டேன். இது பர் கேஜி 250 சொன்னாங்க. நான் 1 கேஜி வாங்கி 1/2 கேஜி அம்மா வீட்டுக்கும் 1/2 கேஜி எனக்கும் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு லன்ச் மெனு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அதனால் வந்து பருப்பு ரசம் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி லன்ச் மெனு. ஸோ மீனுக்கு வந்து கொஞ்சம் மசாலா போட்டுட்டு நான் வந்து துணி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஏன்னா ஒரு 3 நாள் ஆச்சு நான் வந்து மிஷினில் துணி போட்டு. ஸோ அதனால் வேலையாக துணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டுட்டு நான் வந்து மீனை மேரினேட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ பருப்பு ரசமுக்கு ரெசிபி வேணும்னா நான் ஷேர் பண்ணுறேன். இது நார்மல் தான், எல்லோரும் பண்ணுற மாதிரி தான். பருப்பு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புளி, லெமன் சைஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக புளி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தக்காளியும் கையோடு மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரசத்துக்கான பொடி, மிளகு, சீரகம், பூண்டு, இது 3த்தையும் நல்லா மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டுட்டு அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு கலந்து நம்ம கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் பருப்பு வெந்ததுக்கப்புறம் பருப்பு இதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மினிட் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எண்ணெய் போட்டு கடுகு போட்டு காஞ்ச மிளகா, பெருங்காயம் போட்டு தாளித்து இறக்கிட்டா பருப்பு ரசம் ரெடி. அண்ட் ஃபிஷ் ஃப்ரைக்கு யூஷுவல் தான், வீட்டு குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன், அப்புறம் உப்பு சேர்த்து பெசரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும் ஊட்டிட்டு எங்களோட லன்ச்சை